வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட இந்த ஹெப்ரான் கேரிங் சொசைட்டி ஃபார் சில்ட்ரன் நான் 92ல் தர்மபுரி வந்தேன். தர்மபுரி வந்த உடனே ஒரு மிஷின் ஃபீல்டில் என்ன போட்டாங்க, ஒரு மிஷினரியாக போட்டிருந்தாங்க. அதில் சீஸ் மிஷினரி சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி, அதில் மிஷினரியாக போட்டிருந்தாங்க. அப்போ நான் இருந்த அந்த நிறுவனத்தில் ரத்துராஜ் இருந்தாங்க. சைக்கிள் கூட கிடையாது, டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்தே போவோம், நடந்தே வருவோம். அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு பணியை வந்து எடுத்து அந்த 2 ஆண்டுகள் அங்கே இருந்த ஒரு சின்ன ஸ்கூல் இருந்தது. அதில் பால்வாடியில் அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் அங்கே வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்தி அந்த பிள்ளைகளுக்கு வந்து உணவெல்லாம் சரியாக போகுது அப்படின்னா மிஷினரிஸ் பார்க்கணும், இந்த மாதிரி நினைக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மிஷினரி ஸ்கூலில் தான் வீரப்பனுடைய மகள் படிச்சு, வீரப்பனுடைய மகள் அந்த மிஷினரி ஸ்கூலில் தான் படிச்சது. அப்படி நாங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தப்போ அந்த 3 வருஷம் நாங்கள் இருந்தேன். அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு சோசியல் சொசைட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை. பட் என்னால் தனியாலாம் வந்து அதை கொண்டு வர முடியல. அப்போ அந்த 3 இயர்ஸ் அந்த இடத்துல இருக்கும்போது நைட்டு ஒரு நாள் ஆல்நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு படுத்திருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஏற்படியே என்னுடைய கனவுல காட்டினார். அதை பார்த்துட்டு நான் அந்த ஊர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அங்கே போகணும் அப்படின்னு எனக்கு கடவுள் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காக நான் இது பண்ணும்போது அங்கே பெண்ணாகத்தில் ஒரு பாஸ்டர் இருக்காங்க, செல்வம். அவங்க ஒரு 3 டேஸ் பாஸ்டிங் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு சரியாக சொன்னாங்க, அந்த ஊர் நீங்கள் ஏற்படி தான் போகணும். ஸோ அந்த இது நடத்துதலின்படி நான் ஏற்படுத்தி வந்தேன். வந்து முதல்ல வந்து டியூஷன் சென்டர், அந்த இடத்துல வந்து ஒரு டியூஷன் சென்டர் எடுத்து ஈவினிங்கில் அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுப்பேன். இப்படி எடுத்து பண்ணிட்டு அப்போ தான் இந்த 2000ல் இது ஒரு சொசைட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டத்துக்கு அப்புறம் அதை மாற்றணும். அப்போ எனக்கு பெங்களூர் வந்து எட்வின், அவங்க வந்து எனக்கு சின்னதுலேருந்து நண்பர். அவர் எனக்கு ரொம்ப கோபம் கொடுத்தப்ப அவங்க தான் அந்த எங்கள் போர்டில் வந்து அந்த 25 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணோம். ஸோ அது ஒரு கர்த்தர் எங்கள் 2 பேருக்கு கொடுத்த ஒரு பெரிய திரும்ப. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி ஆரம்பித்தோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2000ல் தான் அந்த சொசைட்டி என்னால் ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. 92ல் நான் தர்மபுரிக்கு கால் வச்சுருந்தாலும் என்னால் அந்த 8 ஆண்டுகள் வந்து ஒரு சொசைட்டி ஆரம்பிக்க முடியல. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு நான் அந்த சொசைட்டி ஆரம்பித்தேன். என்னுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் பைனியர் டு ரீச் த அட்லீஸ்ட் பீப்புள் அண்ட் மேக் தெம் எக்கனாமிக்லி சவுண்ட். ஸோ இந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து இந்த சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து படிப்படியாக வர ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சில்ட்ரன்ஸ் ஹோமை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இந்த சில்ட்ரன்ஸ் ஹோமை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ரொம்ப எளிமையான ஒரு இடத்துல ஒரு வாடகை பில்டிங்கில் எடுத்து அந்த சிறுவர் இல்லத்தை வந்து ஆரம்பித்தோம். அப்போ அந்த பையனை கூட அண்ணன் ஜெபராஜனை தான் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் அந்த நான் ஹோம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த பையனை கொண்டு வந்து ஜெபராஜனை தான் விட்டாங்க. அந்த பையனை நான் வந்து ஒரு ஆரம்பிக்கிறோம், போன குழந்தைங்க வருமா அப்படின்னு யோசித்தேன். எனக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் என்ன காரணம் அப்படின்னா, நான் 98ல் ஆர்கனைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஸ்டடி படிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய அந்த ரெட் லைட் ஏரியாவில் அவேர்னஸ் போகும்போது நிறைய குழந்தைகள் வந்து தெருவில் பிச்சை எடுத்துருக்கோம். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இது வந்து இந்த குழந்தைங்கள்லாம் ஏன் இப்படியெல்லாம் ஆனாங்க அப்படிங்கும்போது இல்லீகலாக பிறந்ததுனால இந்த குழந்தைங்கள்லாம் தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள்லாம் கொண்டு போய் அங்கே இருக்கிற தொண்டு நிறுவனங்களில் வந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன், நான் தர்மபுரி போகும்போது இங்கே ஃபீமேல் இன்ஃபென்டிசைடு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் இன்ஃபென்டிசைடு நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து நம்ம வந்து வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் பண்ணிட்டு தான் அங்கேருந்து 99ல் நான் ரிட்டர்ன் வரும்போது அந்த எய்மில் தான் வந்தேன். அப்போ 2000ல் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ஹோமை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஹோம் ஸ்டார்ட் ஆன அந்த 96லேருந்து அது பாட்டுக்கு ரன் ஆகி போயிட்டே இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இதுவரை 768 குழந்தைங்க படித்து வெளியே போயிருக்காங்க. இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. சில பசங்களால் வர முடியல, எல்லாருமே நான் பெரிய பொறுப்பில் இருக்காங்க, அதனால் அவங்களால வர முடியல. ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க இங்கே இருக்காங்க.
அவங்க இங்கே படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் சென்டர். இது வந்து டிஎஸ்டி ப்ராஜெக்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ் உடைய ப்ராஜெக்ட். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டினுடைய ப்ராஜெக்ட். இப்போ ஒரு 15 வருஷமாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம தர்மபுரிக்கு சில்ட்ரன்ஸ்க்கான ரிசோர்ஸ் சென்டர் அது வந்து இங்கே நம்ம ஹெட்ரானில் இருக்குது. அதே மாதிரி இந்த ரிசோர்ஸ் எந்தெந்த இருக்குது குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ரிசோர்ஸு, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணும்போது அந்த எஜுகேஷன் ரிசோர்ஸ்க்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து முக்கியமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கிங் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து 2007 வந்து எனக்கு கிடைச்சது. ஆனால் இது எப்படி கிடைச்சதுன்னா எனக்கு தெரியாது. நானும் என் மனைவியும் வந்து பைக்கில் ஏற்படி கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போஸ்ட்மேன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துருக்கு அப்படின்னாரு. அந்த லெட்டரை போயிட்டு நாங்கள் வாங்கி பார்த்தோம். உள்ளே வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு செக் இருந்தது. அது ஒரு ஹெவி அமௌண்ட்டு. அன்னைக்கு நான் பார்த்த அந்த அமௌண்ட்டெல்லாம் ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. அந்த செக்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி செய்யணும்னு தெரியல. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், அப்போ இருந்த என்ஜிஓஸ் கிட்ட நான் சில கைடன்ஸ் கேட்டேன். அவங்க ஒரு சிலர் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருந்தனால என்ஜிஓஸ் கொஞ்சம் பேர் வரல. பட் அவங்களையும் நான் வந்து கௌரவிக்கணும்னு நான் நினச்சேன். அதில் கொஞ்சம் அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வர முடியல. ஸோ அதில் வந்து ஒரு